தீபக் சாகர் சென்னை டீம் விட்டு போனாலும் போனார். டோனி உள்ளே வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்லெட்ஜிங் பண்ணிகிட்டே இருந்தார். காமெடியாக பண்ணாரா இல்லை சீரியஸாக பண்ணாரா அப்படின்றது அங்கே இருக்கும்போது எங்களுக்கு தெரியல. பட் ஆனால் அப்புறமா ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது அவர் காமெடியாக தான் பண்ணார் சொல்லி. அதெல்லாம் இந்த வீடியோவில் வரப்போகுது, அப்படி பார்த்துட்டே இருங்க. சிஎஸ்கே வர்சஸ் எம்ஐயோட ஸ்டேடியம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். ஸோ அனிருத் வந்து பயங்கரமாக அந்த கான்செப்ட் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. பயங்கரமான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் யூஸ் பண்ணி ஒரு மாதிரி பயங்கர வைப் வந்து அவர் எப்போ போல கொண்டு வந்தார். சைட் பை சைடு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்து நம்மளால் பார்க்க முடியும். அதில் மட்டும் இல்லாமல் நடுவில் பார்த்தீங்கன்னா சென்டரில் ஃபுட்பால் அடிச்சிட்டு இருப்பார். யாருன்னு தெரியுதா? நம்ம தலை டோனி தான். ஸோ அவரையும் ஜூம் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து பக்கத்துலேயே இருக்கிறாங்க ஆக்சுவலி ப்ராக்டிஸு. ஸோ அவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அவங்க பாட்டுக்கு தனியாக ப்ராக்டிஸ் பண்ண, அவர் அங்கே தனியாக பாடிட்டுருக்க. பயங்கரமாக இருந்துச்சு வைபு. நெக்ஸ்ட்டு சாங் வந்து பயங்கரமான வைப் வந்து கொண்டு வந்துச்சு. அந்த ஸ்டேடியமே அதிர்ந்துச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். என்ன சாங் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இது வரைக்கும் யாருமே பண்ணாத விஷயம் நடந்துச்சு. பேனர்லாம் விரிச்சு அட்டகாசம் பண்ணோம். அதை பாருங்க. பேனர்லாம் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அப்படி வந்தது வந்து பயங்கரமாக இருந்துச்சு. யூனிட்டியாக எல்லாருமே எந்த பிரச்சனையும் இல்லாமல் அப்படி மேலே தூக்கணும். அதே போல் கீழே இறக்கணும். ஸோ இதுதான் அந்த ஜடேஜா வந்து ரன் அவுட் ஆனது. இதுக்கு அடுத்து பயங்கரமான சத்தம். ஏன் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் தலை டோனி உள்ளே இறங்க போகிறாருன்னு சொன்னோன்னா சரியான சத்தம் கேட்டுச்சு. அதை பார்ப்போம் நம்ம.
ஆக மொத்தத்தில் பயங்கரமாக வந்து மேட்சோட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ஸோ அடுத்த மேட்ச்க்கான எக்ஸ்பீரியன்ஸஸும் நம்ம ஷேர் பண்ணுவோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ கைஸ். தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.